சாம்சங் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் சீரியஸான எஸ் சீரியஸில் 3 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்சங் அவங்களோட எஸ் சீரியஸில் S22, S22 ப்ளஸ் அண்ட் S22 அல்ட்ரான்னு 3 மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் S22 அல்ட்ரா. நம்ம எப்பவும் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். இந்த ஃபோனோட டிசைன் பார்த்த உடனே உங்களுக்கு நோட் சீரியஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ சாம்சங்கோட நோட் 20 சீரிஸ் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட சேம் ரிசம்பிளன்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. கேமராவோட டிசைன் மட்டும்தான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சாம்சங் நோட் 20ல் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ சேம் மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. S22 அல்ட்ராவோட சைஸ் 6.8 இன்ச்சஸ். டிஸ்பிளேக்கு கர்வ்டு LTPO AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் Quad HD+. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 1 ஹெட்ஸில் இருந்து 120 ஹெட்ஸ் வரை சேஞ்ச் ஆகிற அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே ரெஃப்ரெஷ் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இதனால் உங்கள் பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சாம்சங் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் 240 ஹெட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் 1750 nits. அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட், ப்ராசர். S22 அல்ட்ரா இந்த இயரோட லேட்டஸ்ட் ப்ராசரான Snapdragon 8 Gen 1ல் ரன் ஆகுது. இது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் நான் சொல்கிறது. இதுக்கு முன்னாடி எக்ஸைனோஸ் ப்ராசர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போது இந்தியன் மார்க்கெட்லையும் Snapdragon ப்ராசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். இன்னும் இந்தியாவில் எந்த ஃபோன்ஸுமே லான்ச் ஆகலை. அநேகமாக S22 அல்ட்ரா ஃபஸ்ட்டு ஃபோனாக கூட இருக்கலாம் இந்தியாவில். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB 12GB ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ரேம்க்கு. அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128, 256, 512 அண்ட் 1TB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட், கேமராஸ். ஸோ கேமராஸ் பொறுத்தவரை S21 அல்ட்ரா கூட கம்பேர் பண்ணும்போது பெருசாக ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. ப்ரைமரி சென்சார் சேம் 108 மெகாபிக்சல் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. ப்ரைமரி சென்சரோட ஆப்பர்ச்சர் f1.8. செகண்ட் சென்சர் 12 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அல்ட்ராவைட் லென்ஸோட ஆப்பர்ச்சர் f2.2. தேர்ட் சென்சர் 10 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் மூலமாக 3x வரைக்கும் உங்களால் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் இந்த லென்ஸோட ஆப்பர்ச்சர் f2.4. ஃபோர்த்து சென்சார் இதுவுமே 10 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸ் மூலமாக உங்களால் 10x வரைக்கும் உங்களால் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 10x டிஜிட்டல் ஜூம் ஆப்ஷனும் இருக்குது. இந்த சென்சரோட ஆப்பர்ச்சர் f4.9. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இங்கே சேம் 40 மெகாபிக்சல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சர் f2.2. தேர்ட், பேட்ரி. S22 அல்ட்ராவில் 5000 mAh கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு சார்ஜர் வேணும் அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக தான் வாங்கணும். பாக்ஸில் எதுவுமே வராது, ஜஸ்ட் கேபிள் மட்டும் தான் உங்களுக்கு வரும். அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பொறுத்தவரை 15 வாட்ஸ் வரைக்கும் உங்களால் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். S22 அல்ட்ராவோட திக்னஸ் 8.9 mm, கிட்டத்தட்ட 9 mm கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் திக்கான ஸ்மார்ட் ஃபோன் தான். அண்ட் வெயிட்டும் இங்கே கொஞ்சம் அதிகம் தான். கிட்டத்தட்ட ROG ஃபோன் சைஸுக்கு வெயிட் கொடுத்துருக்காங்க. 230 grams வெயிட். இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட், சாஃப்ட்வேர். இந்த ஃபோன் Android 12ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே சாம்சங்கோட ஓன் யூஐயான One UI வெர்ஷன் 4.0 அப்ளை பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் கூடவே IP ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக S22 அல்ட்ராவில் ஃபஸ்ட் டைம் வந்து S Pen டிஃபால்ட்டாகவே ஃபோனில் இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், ப்ரைஸிங். இன்னும் இந்தியன் ப்ரைஸ் அஃபிஷியலாக சொல்லலை. உங்களுக்கு ப்ரீ புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 2000 rupees கொடுத்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். பட் US ப்ரைஸை இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது S22 அல்ட்ராவோட ப்ரைஸ் 89,700க்கு அப்ராக்சிமேட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்தியன் ப்ரைஸிங் அநேகமாக 95,000 இல்லை அப்படின்னா 1 lakh கூட தாண்டலாம். இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட், S22 ப்ளஸ். S22 ப்ளஸுக்கும் S22க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் தான் இல்லை. சின்ன சின்ன மைனர் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற சைட் பை சைட் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். S22ல் 6.1 inches Full HD+ AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. S22 ப்ளஸில் 6.6 inches சேம் Full HD+ AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டிஸ்பிளேயுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 10 Hz வரைக்கும் வரும். அல்ட்ரா மாதிரி 1 Hz வரைக்கும் வராது. பட் 10 Hz வரை சேஞ்ச் ஆகிற அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே Snapdragon 8 Gen 1 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுலேயுமே ஈக்குவலாக தான் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு கேமராஸ். S22 S22 ப்ளஸில் சேம் கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f1.8. செகண்ட் சென்சர் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ். இதோட அப்பேச்சர் f2.2. இந்த அல்ட்ரா வைட் லென்ஸ் வச்சு நீங்கள் எடுக்கும்போது 120 டிகிரி வரை நல்லா ஒய்டாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் 10 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டரி. S22ல் 3700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 25 வாட்ஸ் சப்போர்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் பாக்ஸில் வராது. ஆனால் S22 ப்ளஸை பொறுத்தவரை 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கேயும் சார்ஜர் இல்லாமல் ஜஸ்ட் 45 வாட்ஸ்க்கான சப்போர்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே 15 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. மற்றபடி எல்லாமே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். S22ஓட ப்ரைஸிங் 59,900க்கு அப்ராக்சிமேட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது US ப்ரைஸை இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணும்போது. அண்ட் S22 ப்ளஸோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 74,800 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸுக்கு இந்தியாவில் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா S22 மேக்ஸிமம் கன்சிடர் பண்ண வேண்டாம். பிகாஸ் பேட்டரி லைஃபும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. S22 ப்ளஸ் வேணால் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அதுவும் இதே ப்ரைஸ் செக்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் இந்த பட்ஜெட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்.